கடவுளுக்கு ஏற்புடையவராகுவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுவோம். என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பேசிக் அதுதான், அடிப்படை அதுதான். நீதிமொழி 28:13 வாசிக்கிறோம், தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான். வாழ்வு பெறுவான். தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவன் வாழ்வு பெற மாட்டான். சீராக் 21:1 வாசிக்கிறோம், மகனே மகளே, நீ பாவம் செய்தாயோ, நீ பாவம் செய்தாயோ, நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டவராகிய கடவுள் நோக்கி மன்றாடு, அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாம்பை விட்டு விலகுவது போல பாவத்தை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். பாவ அறிக்கையை செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய பேரிரக்கம் நம்மை நிரப்புகிறது. அடுத்தபடியாக பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவருமே அவரை ஏற்புடையவர் ஆக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. ஒரு பக்கம் பாவ அறிக்கை நிமித்தம் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், இன்னொரு பக்கம் அவர் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு மனமாறியவர்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அவர்களை தனக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார். ஆக கடவுளுக்கு ஏற்புடையவராய் மாறுவதற்கு ஒரு வழி, பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.